அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் முதல் 15 நாட்களுக்கு மூல நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து பிருகு மங்கள யோகத்தில் பலன்கள் வழங்கப் போகிறார். தை மாதம் 22ஆம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். 2 கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது மீன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஒரு நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது. சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீனராசி ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மீனராசி இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கை, தைரியம் செயலிழந்து கொண்டிருக்கிறது. இப்போ மீனராசி அன்பர்களை சொர்க்கத்திற்கே கூட்டி சென்றாலும் அட என்னையா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு வேதனையில்தான் நீங்கள் நொந்து போய் வருவீர்கள். ஆஹா நல்லா இருக்குது, முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சொல்ல மாட்டீர்கள். 10ஆம் வீட்டிலே குடும்பஸ்தானாதிபதி தை மாதம் 22ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் விஷயமா வேலை விஷயமா கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கும். ஓரிடம் விட்டு இன்னொரு இடம்பெயரக்கூடிய நிலை மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் செவ்வாய் சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் கோச்சாரத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் காதல் மலரும். மீன ராசியில் கல்யாணம் பண்ணவர்கள் காதல் திருமணமோ அல்லது பெற்றோர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்தவர்களோ, சண்டை கட்டி பிரிந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒன்று சேரலாம், பிரியம் அதிகரிக்கும். 10ஆம் வீட்டிலே சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்வது கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யணும். ஏன்னா 2 கிரகமும் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். வருமானம், பொருளாதார நிலை மீனராசிக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் சேரலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகவான் வந்திருக்கிறார். தொழில்ஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்து தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியை பாரி செய்யும் பொழுது பேச்சால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட மீனராசி என்பவர்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புண்டு. 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் தை மாதம் 18ஆம் தேதி வரை குருபகவான் பார்வையில் இருக்கிறார். ஒரு சிலர் வீடு, நிலம், மனை, வண்டி, வாகனம், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வெள்ளங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேசி தீர்த்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வீடு கட்டலாம், ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஒரு சிலர் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சபலம் பெறுகிறார். கோச்சாரத்திலே 11ஆம் வீட்டிலே ஒரு 3 வருடத்திற்கு பிறகு செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறும்போது சூரியன், செவ்வாய், புதன் கூட்டணி தை மாதம் 28ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிர பகவான் மாசி மாதம் 24ஆம் தேதி வரை பிருகுமங்கல யோகம் செயல்படுகிறது. இளைஞர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். உடன் பிறந்தவர்களுடன் அந்நியம் மேம்படும். சண்டை சச்சரவுகள் பிரச்சனை இருந்தால் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போலாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசலாம். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு.
மீன ராசி அன்பர்களுக்கு ஓரளவு கோச்சார கிரகங்கள் சாதகமாக உள்ளது. 12ஆம் வீட்டிலே விரயத்திலே சனி பகவான் 7.5 நாட்டு சனி மெல்ல மெல்ல மீனராசிக்கு சனி பகவானுடைய கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை விட்டு உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ வேலை விஷயமா தொழில் விஷயமா முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம், வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா கோச்சாரத்தில் மீனராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அதனால் வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் உறக்கம் கெடும், வேதனை தரும், தேவையில்லாமல் அலைச்சலையும் மீனராசி அன்பர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்துவார். கொஞ்சம் காலால் நடந்து பாத யாத்திரை கிரிவலம் இப்படி வந்து காலுக்கு அதிக அலைச்சல் கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுத்தே தீர்வார். தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சபலம் பெறுகிறார். சூரியன் புதனுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஒரு 7 நாட்கள் மீனராசிக்கு அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தேர்வு எழுதிவிட்டு பாஸ் ஆனவர்கள், அரசு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 7 நாட்கள் சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் பிற்பாதி எதிர்பார்க்கலாம். ஒரு 3 வருடத்திற்கு பிறகு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபத்திலே உச்சபலம் பெறுகிறார். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. மீனராசிக்கு யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. தன லாபம், எடுத்த காரியம் தொட்ட காரியம் நீங்கள் ஜெயமாக்கி கொள்ளலாம். தை மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேரும் பொழுது இதுவரை வேண்டா வெறுப்பாக திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவீர்கள். திருமணம் கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு மாசி 24ஆம் தேதிக்குள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி பிருகு மங்கள யோகம். மீன ராசி என்பவர்களுக்கு வீடு, நிலம், மனை, பொன் பொருள், நகை, ஆபரணம், ஒரு சிலருக்கு நல்ல பதவி, வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், அதிகாரமாக செயல்படலாம். உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி மீனராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறது. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே பிருகுமங்கல யோகம், அஷ்டலட்சுமி யோகம், எல்லா வழியிலும் மீனராசிக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கப் போகிறது. வேதனைப்படாதீங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. குடும்ப நபர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு மீனராசி அன்பர்கள் செயல்படுங்க. மாசி 24 வரை உங்களுக்கு சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.